Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான ரெடி பண்ண பெட்ரோல் புல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு பெட்ரோல் வண்டி போட்டிருப்போம், போத் பாயிண்ட் எலக்ட்ரானிக்கில் ஒர்க் ஆகிற மாதிரி. சேம் ஆஸ்டிஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு போயிட்டு போத் பாயிண்ட் எலக்ட்ரானிக் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத எல்லாமே நான் வீடியோ பார்ப்போம் எல்லாமே சொல்கிறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் இந்த நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1986 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1986 மாடல், ஓல்டு பெட்ரோல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்திங்கன்னா 5. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆஸ்லேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பர் டீட்டெயில்ஸு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. வண்டி லுக் பாருங்கள், அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா? இன்ஜின் டவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுக்குது, சரிங்களா? கிளச்சு, கீர் பாக்ஸு, அவுட்லுக்கு, பெயிண்டிங், குரோமியம்மு, ஒயரிங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுக்குது. வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபினிஷிங் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு எல்லாமே. நான் க்ளோஸ்அப் எல்லாம் காட்டுறேன். பெயிண்டிங் எல்லாமே ஃப்ரண்ட் மக்கார்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரெண்டு தான். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், ஒரு 90% இருக்கும், புதுசு தான். ஃப்ரண்ட் ரிம் புதுசு, ஸ்போக்ஸ் புதுசு. ஸ்போக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டுருக்குது. அப்பு புது அப்பு. மக்கார்டு கிளாம்ப் எல்லாமே புதுசு. போர்க்கு புதுசு. நம்பர் பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, சூப்பர் நம்பரு, TCE 6888, சரிங்களா? 6888, சூப்பரான நம்பரு. பம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. இந்த வண்டியில் மெயினாக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் ஹார்ன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குது. ஹார்ன் எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்ன்லாம் பக்காவாக டியூன் பண்ணி இருக்குது. நல்ல குரோமியம் எல்லாமே நல்லாயிருக்கும், சரிங்களா? நல்லா குவாலிட்டியாக குரோமியம் எல்லாமே பண்ணிக்குது. இண்டிகேட்டர்ஸ் புதுசு. ஹெட்லைட் டூம் புதுசு. சிட்லைட் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக. இந்த சைட் டேங்க் பெயிண்டிங் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டி ரெடி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1104 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது, சரிங்களா? சாவி சுவிட்சு, ஸ்பீடா மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு, ஹேண்டில் பாரு, மவுண்டு, ஒயர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. இங்கே நீங்கள் மேலே பார்க்குறது எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. டேங்க் கவர் புதுசு. இந்த மோனோகிராம் எல்லாமே புதுசு. சீட் செட்டு கம்ப்ளீட்டாக புதுசு ஃப்ரெண்ட்ஸ். சீட் எல்லாமே பக்காவாக இருக்கும். உள்ள பிளேட்டு, ஸ்பாஞ்சு, கவரு எல்லாமே புதுசு. இந்த ஏர் ஃபில்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் போட்டுக்குது. க்ரோமிங் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சைலன்சர் பெண்டு எல்லாமே வந்து பக்காவாக க்ரோம் பண்ணிக்குது. இந்த இன்ஜின் கவருக்கு எல்லாமே வந்து பஃபிங், கீர் பாக்ஸ் கவருக்கு, இன்ஜின் கவருக்கு எல்லாமே பஃபிங் போட்டுருக்குது. கிக்கர் வந்து ஓல்டு கிக்கர் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பழைய கிக்கரு. பின்னாடி அப்புறம் இந்த கம்பி பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா லேத்தில் செஞ்சு போடுற கம்பி ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா? இது ரெடிமேடாக கிடைக்காது. லேத்தில் செஞ்சு போட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டுக்கிறாங்க. கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் சேக் அப்சருமே புதுசு. பேக் வீல், ஹப்பு, ஸ்போக்ஸு, ரிம்மு எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. பேக் டயர் கண்டிஷன் பாருங்கள். பேக் டயர் ஒரு 70% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பேக் டேஞ்சர் லைட் செட்டு, பேக் இண்டிகேட்டரு, பேக் நம்பர் பிளேட்டு கம்ப்ளீட்டாக புதுசு. ஒன் சைடு சேரி கார்டு வந்துடும். சேரி கார்டு க்ரோம் நல்லாயிருக்கும். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே பக்காவான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி கவரு, பேட்டரியுமே வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது. இந்த வண்டியில் வந்து 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். நம்ம அந்த சேம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். போத் பாயிண்ட் அண்டு எலக்ட்ரானிக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்கில் இருக்குது. இது வந்து பாயிண்ட்டுக்கு நான் கார்பரேட்டரு. இதுதான் வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸு. 1986 மாடல், எஃப்சி வந்து 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸும் காரில் இருக்குது.
வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை தவிர கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிக்குது. சரிங்களா, இதுதான் வண்டி டீட்டெயில்ஸு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எலக்ட்ரானிக் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, எலக்ட்ரானிக் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வண்டி இன்ஜின் சவுண்ட்லாம் கேட்டுக்கோங்க. இன்ஜின் ஒரு 70% இருக்கும். லைட் எல்லாமே போட்டு காமிச்சிட பாருங்கள். மல்டி கலர் பல்பு கொடுத்துருக்குது. இண்டிகேட்டர்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். ஹெட்லைட்டு இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாயிண்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சாவி ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போட்டோம்னா பாயிண்ட்டு. மேலே மாற்றிட்டு ஆக்சுவலி இந்த சைடு ஒரு புஷ்புல் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி உள்ளே இருந்தால் எலக்ட்ரானிக்கு, வெளில ஆனில் இருந்தால் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டையும் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும். வந்து பாயிண்டோட ஸ்பார்க் ப்ளக் போட்டாச்சு. இப்போ பாயிண்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆம்ஸ் நவரும் பாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களா, ஆம்ஸ் மூவ் ஆகுது. பாருங்கள், பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகணும், சப்போஸ் நீங்கள் லாங் போகிறப்போ ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்கில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். சப்போஸ் பேட்டரி இது டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டப்புன்னு எலக்ட்ரானிக்கில் மாற்றி நீங்கள் வண்டி வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ரைடு போயிட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியோட ரைடு போகலாம் வாங்க. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சூப்பராக டியூன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பாயிண்டில் இருக்குது. ஆம்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும். சிங்கிள் கிக்கு தான் வண்டி ஸ்டார்ட்லாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இன்ஜின் மட்டும் ரெடி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிக்குது. கிளச்சு, கீர் பாக்ஸு, இதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிக்குது. வண்டி நல்லா தான் இருக்குது, ஓட்டுறக்கலாம்.
வண்டி நல்லா ஓட்டுறக்கலாமே. இந்த வண்டியோட ப்ரைஸ் செகண்ட் பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணலாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வண்டி நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தவிர எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுது. இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா போத் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் காரில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,65,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வீடியோ தெளிவாக சொல்கிற மாதிரி தான். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, என்னோடய சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டவங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.